அந்த கட்சிக்கு மறைமுகமாக துணை போகிறவர் தான் நண்பர் விஜய். பாஜக என்ற கட்சியை தோளில் தூக்கி சுமந்து வருகிற அதிமுகவுக்கு பாடம் புகட்ட வேண்டும். பைபிளை கொளுத்துகிற கட்சி, தேவாலயங்களை இடிக்கிற கட்சி. இந்த குரலை என்றைக்காவது இந்த விஜய் அல்லது எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கார்களா? இன்னைக்கு நான் 8 தொகுதிகள் வாங்கியிருக்கிறேன். தலித் கிறிஸ்தவரான கண்ணீர்தாசை திருமாவளவன் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார். பாஜக என்ற கட்சியை தோளில் தூக்கி சுமந்து வருகிற அதிமுகவுக்கு பாடம் புகட்ட வேண்டும். கிறிஸ்தவ நிறுவனங்கள், அயல் நாடுகளில் உதவி பெற்று வந்த நிறுவனங்கள் அனைத்தையும் இன்றைக்கு முடக்கி போட்டு வைத்திருக்கிற அரசு பாஜக அரசு. கிறிஸ்தவர்களை வெறுக்கிற கட்சி, பைபிளை கொளுத்துகிற கட்சி, தேவாலயங்களை இடிக்கிற கட்சி, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான மதவெறி அரசியலை, வெறுப்பு அரசியலை பரப்புகிற கட்சி பாஜக. அந்த கட்சியை தோளிலே தூக்கி வரக்கூடிய ஒரு கட்சி தான் அதிமுக. அந்த கட்சிக்கு மறைமுகமாக துணை போகிறவர் தான் நண்பர் விஜய். அவர் பெயர் ஜோசப் விஜய். ஆனால் தலித் கிறிஸ்தவர்களுக்காக திருமாவளவன் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்கிற போராட்டங்களில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் நடக்கிற போராட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்று வருகிறோம். ஆனால் இந்த குரலை என்றைக்காவது இந்த விஜய் அல்லது எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கார்களா? இன்னைக்கு நான் 8 தொகுதிகள் வாங்கியிருக்கிறேன். அந்த 8 தொகுதிகளில் 2 தொகுதி பொது தொகுதி, ஒரு தொகுதி பண்ருட்டி, அங்கு ஒரு இஸ்லாமிய வேட்பாளர், இன்னொரு தொகுதி திருப்பூர், அங்கே ஒரு தலித் கிறிஸ்தவர் பன்னீர்தாஸ் வேட்பாளர். 8 தொகுதிகளில் 2 தொகுதி பொது தொகுதி. அதில் திருப்பூர் தொகுதியில் தலித் கிறிஸ்தவரான பன்னீர்தாசை திருமாவளவன் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார். தலித் கிறிஸ்தவர்களுக்கு உள்ளொதுக்கீடு கிடைக்க வேண்டுமானால் திமுக ஆட்சி தொடர வேண்டும். தலித் கிறிஸ்தவர்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிடத்தோர் பட்டியலில் சேர்க்க வேண்டுமானால் திமுக ஆட்சி தொடர வேண்டும். ஜோசப் விஜய் எந்த அடையாளமும் இல்லாமல் சினிமாவை வைத்து வாக்குகளை பிரிக்க முயற்சிக்கிறார். அவர் ஒரு நாள் கூட இது எஃப்சிஆருக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிற பாஜகவை விமர்சிப்பதில்லை. இஸ்லாமியர் வாக்குகளையும் முஸ்லிம் வாக்குகளையும் திட்டமிட்டு பிரிப்பதற்காகவே, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காகவே கட்சி தொடங்கிய நண்பர் விஜய். அதற்காகவே கட்சி தொடங்கியிருக்கிறார். அவர் தனித்து போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்பது அவருக்கு தெரியும். அவரே போட்டியிடக்கூடிய ஜனவரி வெற்றி பெற முடியாது என்பது தெரியும். அதனால்தான் திருச்சி கலக்கிறேன் இருக்கிறார். கிறிஸ்தவர்களின் வாக்குகளை கவர்வதற்காக. எனது அருமை கிறிஸ்தவ சொந்தங்களே, உங்கள் வாக்குகளை வீணாக்காமல், விரயமாக்காமல், ரெட்டேலைக்கு போட்டாலும் அது மோடிக்குத்தான் சேரும், விசிலுக்கு போட்டாலும் அது மோடிக்குத்தான் போய் சேரும். எனவே ஒரே சொல்லி கிறிஸ்தவர்களை பாதுகாக்கிறோம், கிறிஸ்தவர்களை பாதுகாக்கிறோம், பைபிளை மதிக்கிறோம், கிறிஸ்தவ சமூகத்தினரை பாதுகாக்கிறோம். உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை ஒரே சின்னத்தில் வாக்களிங்க. ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. அவன் இன்னைக்கு உறுதியானவர், எளிமையானவர், மனக்கானவர், நம்மோடு இருக்கிறவர், எந்த நேரத்திலும் இலகுவாக அவரை சந்திக்க முடியும். ஆகவே அவருக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை அவரை பெரும்பாலான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு நெடுநேரமாக காத்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். காலம்